2ஆம் வீட்டுல சூரியன் வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நிம்மதி வரும்னு சொல்லிட்டு சொல்லாங்க. ஃபினான்ஷியல்லி 2ஆம் வீட்டை பத்தி 2ல இருக்கும்போது நமக்கு நமக்கு அவசியம் இருக்கும்போது பணம் தானா சேருங்க. 3ஆம் வீட்டுல செவ்வாய் போகும்போது டெக்னிக்கல் ரிலேட்டடான ஒர்க்ஸ் கத்துக்கிறதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. இந்த வாட்டி நாம இந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பலன்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு போக போறதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மிதுனத்துல குரு மற்றும் சுக்கிரன் இருக்காங்க, கடகத்துல சூரியன் மற்றும் புதன் இருக்காங்க, சிம்மத்துல கேது இருக்காரு, கும்பத்துல ராகு இருக்காங்க, மீனத்துல சனீஸ்வர பகவான் இருக்காரு. இந்த மாதம் 16ஆம் தேதி பாத்தீங்கன்னா கடகத்தில் இருக்கிற சூரிய பகவான் சிம்மத்துக்கு போயிட்டு அங்க கேதுவுடன் இணைந்து இருப்பாரு. இந்த மாதம் 21ஆம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் மிதுனத்தை விட்டுட்டு கடகத்துக்கு போயிட்டு அங்க புதனுடன் இணைந்து இருப்பாரு. அப்படியே இந்த மாதம் முழுக்க செவ்வாய் கன்னி ராசியில இருப்பாரு. இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ். இப்போ இந்த மாதம் இந்த கிரகங்களோட பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ இந்த கடக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். கடகராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட 2ஆம் வீட்டுல 16ஆம் தேதிக்கு அப்புறமா சூரியன் வர போறாருங்க. உங்களுக்கு 20ஆம் தேதிக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ராசில சுக்கிரன் வர போறாருன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. உங்களுக்கு ஏற்கனவே ராசில புதன் பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காங்க. புதன் சுக்கிரன் 2 பேருமே நமக்கு ராசில பெயர்ச்சி ஆகும் போது பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு வகையில நல்லதுதான் செய்வாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். எந்த வகையில நல்லது செய்வாருன்னா நம்மளோட ஒரு தத்துவம்ன்றது அட்ராக்டிவ்னஸ் நமக்கு ஏத்தி தருவாரு. புதனன் பாத்தீங்கன்னா நமக்கு சேஞ்ச். சோ இந்த டைம் பீரியட்ல கடகராசிக்காரங்களோட பர்சனாலிட்டி சேஞ்ச் சொல்லிட்டு சொல்லலாங்க. பர்சனாலிட்டி சேஞ்ச்னா அது பிசிக்கல் பர்சனாலிட்டி ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளோட தாட் ப்ராசஸ், அப்படியே நம்மளோட பழக்க வழக்கங்கள், நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு சில விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல சேஞ்ச் வரலாம்னு சொல்லிட்டு சொல்லாங்க. டயட் ஹேபிட்ஸ் சேஞ்ச் ஆகுறதா தெரியுதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. 2ஆம் வீட்டுல சூரியன் வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நிம்மதி வரும்னு சொல்லிட்டு சொல்லாங்க. ஃபினான்ஷியல்லி கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். பினான்சஸ் உங்களால சேவ் பண்ண முடியும். முக்கியமா 2ஆம் வீட்டை பத்தி 2ல இருக்கும்போது நமக்கு அவசியம் இருக்கும்போது பணம் தானா சேருங்க. அந்த மாதிரியான டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் என்னன்னா 2ல கேது இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சு எப்படின்னா அனாவசியமா வாய் விடுறதுனால கொஞ்சம் அடி வாங்குறது, உதவாங்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே 3ஆம் வீட்டுல தொழில் வீட்டதிபதியான செவ்வாய் 3ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காருங்க. உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல கடகராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே முயற்சி பண்ற மாதிரி இருக்கும். அங்க ப்ரொஃபஷன் வைஸ் முயற்சின்னு சொல்ல முடியாது, ரொம்பவே உழைக்கிற மாதிரி இருக்கும். எப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கணும்னா 10 ரூபாய், ஃபார் சப்போஸ் நீங்க ஒரு 10 ரூபாய்க்கு வேலை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 10 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பாக்குறீங்க. அந்த 10 ரூபாய் வர்றதுக்கு 30 ரூபாய்க்கு உழைச்சாதான் அந்த 10 ரூபாவே வருது அந்த மாதிரி இருக்கும். ஆனா உழைப்புக்கு ஏத்த மாதிரியான பலனு இருக்கும். அது கட்டாயமா சொல்லாங்க. அப்படியே 3ஆம் வீட்டுல செவ்வாய் போகும்போது
டெக்னிக்கல் ரிலேட்டடான ஒர்க்ஸ் கத்துக்கிறதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க. ஃபார் சப்போஸ் இந்த கடகராசிக்காரங்கள்ல வந்து யாராச்சும் இந்த வெல்டிங் ஒர்க்கு, அப்படியே வந்து இந்த ஐடிஐ ஒரு சில வொகேஷனல் கோர்சஸ் இருக்கும் பாத்தீங்களா, இந்த மேன் பவர் ரிலேட்டடா அந்த மாதிரி ஒர்க்ஸ் கத்துக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க. சில பேர் வந்து இந்த கேமரா கோர்ஸ் பண்றது, கேமரா போட்டோகிராஃபி மாதிரியான கோர்ஸ் பண்றதுக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்றதுக்கான நல்ல வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க கடகராசிக்காரங்களுக்கு. இப்போ கடகராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா 5ஆம் வீட்டதிபதி செவ்வாய், அவர் வந்து 3ஆம் வீட்டுல போயிட்டு இருக்காரு. மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ன்றது போடுற மாதிரி இருக்கும். எஜுகேஷன் ரிலேட்டடா கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் இஷ்யூஸ்ன்றது உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வாட்டி, பொதுவாவே உங்களுக்கு ஒரு வாட்டி படிச்சாலே நினைப்பு இருக்கிறது, இந்த டைம் பீரியட்ல வந்து கொஞ்சம் ஒரு 5 வாட்டி அந்த மாதிரி படிக்க வேண்டிய மாதிரி சூழ்நிலைன்னு சொல்லிட்டு சொல்லாங்க கடகராசிக்காரங்களுக்கு. இப்போ கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து 12ஆம் வீட்டுல சுக்கிரன் பெயர்ச்சி ஆவாரு. 12ஆம் வீட்டுல சுக்கிரன் பெயர்ச்சி ஆகும் போது பாத்தீங்கன்னா தூக்கம் வந்து ரொம்ப நல்லா வரும். ஏன்னா சுபக்கிரகங்கள் வந்து 12ஆம் வீட்டுல வரும்போது நமக்கு ஸ்லீப் பண்றது ரொம்ப நல்லா கொடுப்பாங்க. சோ தூக்கம் பண்றது ரொம்ப நல்லா வரும் சொல்லிட்டு சொல்லாங்க, குரு சுக்கிரன் 2 பேரும் இணைந்து இருக்கிறதுனால. ஆனா கடகராசிக்காரங்க யாராச்சும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா மட்டும் அவங்களுக்கு நல்ல டைம் பீரியட் கிடையாது சுத்தமாவே. ஏன்னா லாபஸ்தான அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு, அந்த அதிபதி போய் லாசஸ் ஹவுஸ்ல இருக்கும் போது என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் தவிர்த்து லாபம்ன்றது கொஞ்சம் கூட இருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனா 16ஆம் தேதிக்கு அப்புறம் 14ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். 16ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து ராசியில இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு வருவார் இல்லையா, கொஞ்சம் 2ஆம் வீட்டுல வந்து சொந்த வீட்டுல இருப்பாரு இல்லையா. சோ உங்களால கொஞ்சம் பணம்ன்றது சேவ் பண்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் பினான்சஸ்ன்றது 16ஆம் தேதிக்கு அப்புறமா பெட்டர் ஆகும். எப்போ இந்த 11ஆம் வீட்டதிபதியான சுக்கிரன் வந்து 12ஆம் வீட்டை தாண்டிட்டு இந்த 21ஆம் தேதி ராசிக்குள்ள வருவாரோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லாபங்கள் கூட வர ஆரம்பிக்கும். மொத்தமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் 16ஆம் தேதி வரைக்கும் கஷ்டம்தாங்க பிசினஸ் பண்றவங்களுக்குன்னு சொல்லும். இப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கு இதுதான் இந்த மாதத்துக்கான பலன். உங்களுக்கு ரெமிடி என்ன பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். கொஞ்சம் இரிட்டேஷனு இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலுமே சரி, உங்களுக்கு கொஞ்சம் நேச்சர்ன்றது உங்களுக்கு மாறுறதா தெரியுது, ஹார்மோனியஸ் ஆட்டிடியூட் இருக்கிறதா தெரியுது. பட் வியாபாரம் பண்றவங்களுக்கு வந்து அந்த லாபம்ன்றது பிரச்சனை இருக்கிறதுனால நீங்க டெய்லி விளக்கேத்து வச்சுட்டு கனகதாரா ஸ்தோத்திரம் ஒண்ணு படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வெள்ளிக்கிழமை வந்து ஒரு லக்ஷ்மி தேவி கோயிலுக்கு போயிட்டு அங்க ஒரு 6 பிரதட்சணம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மத்தபடி கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோப வந்து. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு. இந்த மாதிரியான ஜோதிட பலன்களு, பெயர்ச்சி பலன்களு தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துடும். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்து வந்து கீழே காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.